தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் பொதியை தள்ளுபடி விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வேளாண்மை, கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஆகியோர் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவின் அடிப்படையில் இது செய்யப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தென்னை விவசாயிகளுக்கு இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் 50 கிலோகிராம் உரப்பொதியை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பு அறிவித்துள்ளது. அத்துடன் இதன் விலை சந்தையில் 9,000 ரூபாய் சலுகை விலையில் 4,000 ரூபாய் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். விமான எதிர்ப்பு தோட்டாக்கள் பலவற்றை வீட்டில் மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் இராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் வீட்டில் 9 விமான எதிர்ப்பு தோட்டாக்களும் 84 S வகை தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதன்போது கம்பகா திவுலப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த இராணுவ வீரர் ஒருவரே நீர்கொழும்பு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த வீரரின் வீட்டில் விமான எதிர்ப்பு தோட்டாக்கள் இருப்பதாகவும் காவல்துறையினருக்கு கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டுள்ளது. தேசப்பந்து தென்னகோனை பதவி நீக்குவதற்கான யோசனையை ஏப்ரல் 8 அல்லது 9ஆம் தேதி நாடாளுமன்ற அமர்வுகளின் போது நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக வேளாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். தேசப்பந்து தென்னகோன் காவல்துறை அதிபராக பணியாற்றுவதற்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்குடா நாட்டில் வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா தெரிவித்துள்ளார். அத்தோடு உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய நீராகாரங்களை அதிகமாக அருந்துமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு முச்சக்கர வண்டியை வழங்குவோருக்கு போலீசார் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முச்சக்கர வண்டிகளை செலுத்துவது அதிகரித்து வருவதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருப்பினும் அண்மை காலங்களில் வெளிநாட்டினர் செலுத்தும் முச்சக்கர வண்டிகளால் உயிரிழப்பு மற்றும் கடுமையான விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்தோடு வெளிநாட்டினரிடம் முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கான செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் இல்லை என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் மூவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை நேற்று இடம்பெற்றுள்ளது. ஜான்சன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் நிறுவனத்தின் ஊழியர்களை அவர்களின் உத்தியோகபூர்வ கடமைகளில் இருந்து நீக்கி அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதன் மூலம் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. அதன் பிறகு நீதிபதி வழக்கை ஜூன் 23ஆம் தேதி வரை மேலும் விசாரணைக்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை மீரிகம பகுதியை நிர்மாணிப்பது தொடர்பாக ஜனாதிபதியுடன் நடைபெறும் கலந்துரையாடலின் பின்னர் இறுதி முடிவு எட்டப்படும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. சீன எக்ஸிம் வங்கியுடன் கடன் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை மீரிகம பகுதியின் கட்டுமான பணிகள் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். கடவத்தை மீரிகம பகுதி கட்டுமான பணிகளால் 10 வருட காலதாமதம் ஏற்பட்டதால் தினசரி தாமத கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாஹோவிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற ரயில் மட்டக்களப்பு ரயில் நிலையத்துக்கு அருகில் தடம் புரண்டதன் காரணமாக ரயில் சேவை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 1 மணியளவில் மட்டக்களப்பு பிரதான ரயில் நிலையத்தை நோக்கி பயணித்த புகையிரதமே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக மட்டக்களப்பு பிரதான புகையிரத நிலையத்துக்கான பயணங்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு ரயில் நிலைய பொறுப்பதிகாரி பேரின்பராஜா தெரிவித்தார்.
அத்தோடு புகையிர சேவையினை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். கொழும்பு புறநகர் பகுதியில் கைக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ராஜகிரிய வெளிக்கடை பிரதேசத்தில் உள்ள கட்டிடத்தின் குப்பை மேட்டில் இந்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த கைக்குண்டு வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அதே நேரம் அதில் பொறிக்கப்பட்டுள்ள எண் தெளிவாக இல்லை என்று காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த கைக்குண்டு காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மீட்கப்பட்டுள்ளதுடன் யாரோ ஒருவர் இதனை கொண்டு வந்து வீசியிருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பில் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலமானது மட்டக்களப்பு மாமாங்கம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் யாழ்ப்பாணம் மானிப்பாயைச் சேர்ந்த 71 வயதுடைய செல்வத்துறை கங்காதரன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவிசாவளை கண்டி பிரதான வீதியில் அங்குரு வெள்ள பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளும் பாலேற்றி சென்ற பவுசருடன் ஒன்றொன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இலங்கை பாதாள உலக கும்பல் உறுப்பினராக கரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக நேற்று காலை மாதிரி நீதிமன்ற வளாகத்துக்கு அழைத்து வரப்பட்டார். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கரக்கட்டா நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை கடந்த நாட்களில் பாதாள உலக கும்பல் உறுப்பினரான கனிமுள்ள சஞ்சீவன் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்ட போது நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 விபச்சார விடுதிகளில் இருந்து 5 பெண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களில் 2 விபச்சார விடுதிகளின் பெண் உரிமையாளர்கள் இருவரும் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மாத்தறை வெலிகம பகுதியில் 21 வயது பெண்ணொருவர் கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மணத்துங்க தெரிவித்துள்ளார். நேற்றிரவு கூர்மையான ஆயுதங்களுடன் வந்த இருவர் இந்த கடத்தலை செய்துள்ளனர். ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண் தனது பணி நேரத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பலவந்தமாக கடத்தி செல்லப்பட்டுள்ளார். அதேவேளை சந்தேக நபர்கள் பெண்ணை கடத்துவதற்கு முன்பு அவரது கணவரை துரத்தி சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா கலாபோகஸ்வேவ பகுதியில் கிணற்றில் இருந்து இளம் யுவதி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா கலாபோகஸ்வேவ பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் பெண் ஒருவர் வீழ்ந்து இருந்ததை அவதானித்த ஊர் மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் பெண் ஒருவரின் சடலத்தை மீட்டதுடன் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். சம்பவத்தில் வவுனியா கலாபோகஸ்வேவ பகுதியைச் சேர்ந்த 30 வயது இளம் யுவதியை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவராவார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.